எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்கன்னு நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சொந்தங்களை இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ பதிவுனா நம்ம பாமன் முத்தண்ண கொடுவா மீனை வெட்டி பீஸ் போறாதாங்க இன்னைக்கு வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொடுவா மீன் சொல்லவும் எல்லாருமே கொடுவா மீனை எதிர்பார்த்திருப்பீங்க. இது கொடுவா மீன் கிடையாது, நம்ம பகுதியில் சடைன்னு சொல்லுவோம். ஆனா பெரும்பாலும் பேர் இந்த மீனை தான் கொடுவா மீன் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இது கொடுவா மீன் கிடையாது. சென்னை பகுதியில தான் இந்த மீனை கொடுவா மீன் சொல்லுவாங்க. நம்ம பகுதியில் கொடுவா மீன் சொல்றது வேற. கொடுவா மீனுடைய டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். அந்த மீனுடைய டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே மாதிரி அந்த மீனுடைய விலையும் அதிகமாக போகும். ஆனால் இந்த சடையன் மீன் அந்த அளவுக்கு விலையும் போகாது, கொடுவா மீன் டேஸ்ட்லேயும் இந்த மீன் இருக்காது. ஆனால் ஏன் இதை கொடுவா மீன் சொல்கிறாங்கன்னா, கொடுவா மீனுடைய முகத்தோற்றமும் இந்த மீனுடைய முகத்தோற்றமும் கொஞ்சம் ஒத்து போகும், அதனால கொடுவா மீன் சொல்கிறாங்க. அதை தாண்டி இந்த சடையன் மீன்களை நம்ம முத்தனை செதில்களை செதுக்கி எடுக்கிறாங்க பாருங்க. அப்படி செதுக்கி எடுத்து முழுமையாக பார்க்கறது கொடுவா மீன் மாதிரி தான் இருக்கும். ஏன் கொடுவா மீன் சொன்னால் நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா முழுமையாக அந்த மீன்களுடைய தோள்களை செதுக்கி எடுத்து வெள்ளத்தோல் தெரிகிற மாதிரி மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அதனால அந்த மீன் என்ன மீன் சொல்கிறத நம்ம கண்டே பிடிக்க முடியாது. பார்க்குறதுக்கு கொடுவா மீன் மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு மீனவனாக இருந்தாலும் இன்ன வரையும் இந்த சடையன் மீன்களை நான் சாப்பிட்டதே கிடையாது. நான் மட்டும் கிடையாது, கடற்கரை பகுதியில் பெரும்பாலும் பேர் இந்த சடையன் மீன்கள் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் சாப்பிட்டவங்க இந்த சடைய மீனை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாப்பிட்றதுக்கு குறைவான ஒரு டேஸ்ட்லையும் அதிகமான கவுச்சை அடிக்கும் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் இன்ன வரையும் இந்த மீன்களை சாப்பிட்டது கிடையாது. நீங்கள் இந்த சடையன் மீனை வாங்கி சமைச்சு சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும்? மற்றவங்க சொல்கிற மாதிரி இந்த மீன்களில் கவுச்சி அடிக்குமா அப்படின்னு சொல்கிறத வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சாப்பிட்டது கிடையாது, அதனால இந்த மீனை பற்றி முழுமையாக நம்மளால பகிர்ந்துக்கிறவும் முடியலை. சொந்தங்களே, நான் ஒரு மீனவனா இந்த மீனை பற்றி எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். நான் பகிர்ந்துக்கிட்ட தகவல்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். சொந்தங்களே, நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம முத்தண்ணை மீன் வெட்டுறதை தான் நம்ம வீடியோ பதிவாக பகிர்ந்துக்கிறோம். நம்ம முத்தண்ணை மீன் வெட்டுறதுல உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். முத்தண்ணன்ட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஒரு சுத்தபத்தம் தான். ஒரு சில பேர்லாம் இருக்காங்கல்ல, செய்கிற தொழிலை தெய்வமாக மதிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உள்ளவங்க தான் நம்ம பாமன் முத்தனை. நீங்கள் பாமன் முத்தனை மீன் வெட்டுறதை பாருங்களேன், அடிக்கடி அந்த கட்டையை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வீடியோ பதிவை பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும், அந்த இடமே ஒரு அழகாகவே தெரியும். ஒரு சில இடங்கள்லாம் போய் நம்ம மீன் வெட்டுறதை எடுக்க போனோம்னா அந்த இடங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறத பெரும்பாலான வீடியோ பதிவுகளில் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம முத்தண்ணை மீன் வெட்டக்கூடிய வீடியோ பதிவுகளை பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். உங்களுக்கு முத்தண்ணன்ட்ட பிடிச்ச ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கிறேங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அவங்களுடைய சுத்த வத்தம் தான். அது போக அவங்க மீன் வெட்டக்கூடிய ஸ்டைலும் தனித்துவமாக இருக்கும். சொந்தங்களே, சரியாருங்களா? கேட்பியா? இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. வேற ஒரு கடல் சார்ந்த தகவல்களா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தகவல்களா இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ராமேஸ்வரம் மீனவன். நன்றி. தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க மக்கா.